இது வந்து குப்பையாக தான் இருந்தது. பேக் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கடிதத்தை பேக் எவ்வளோ குப்பையாக இருக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. சில வேளைகளில் ஐநா சபை இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனுப்பைகளில் ஒரு ஒரு சின்ன ஒரு கிளாக் கொண்ட வச்சு அழகாக வடிவமைச்சிருக்கலாம்ன்றது எங்களுடைய அதில் ஆக ஆக அடிமட்டமாக இருந்தது வந்து திரு சந்திரகுமாரோட கையெழுத்து. அதை வந்து வேற எங்கேயோ வெட்டி அப்படியே கொண்டு வந்து ஒட்டி கிடக்கு. அதெல்லாம் சாதாரணமான இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் மூலமாக சிம்பிளாக அதை ரிமூவ் பண்ணலாம். அந்த பேக்ரவுண்டுகளை ஈஸியாக ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ணலாம். $5 கூட கட்ட தேவையில்லை. ஃபோட்டோஷாப்லேருந்து மினக்கட்ட தேவையில்லை. ஈஸியாக ரிமூவ் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் சரியான அன்ப்ரொஃபஷனல் வேயா அந்த சில வேளைகளில் சந்திரகுமார் வந்து அதில் தனியாக தெரியணும், அவர் ஒட்டப்பட்டவர் அதில் ஒரு குறியீடு இருக்கோ தெரியும். இப்போ இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் காட்டுற மாதிரி இதில் ஒரு குறியீடு இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளையில அவர் வந்து ஒட்டி நிற்கிறார், அவர் வந்து இதாக இல்லை வடிவ இணைய இல்லைன்னா அவர் ஒட்டித்தான் நிற்கிறார்ன்ற ஒரு சர்வதேச குறியீடாக கூட அதில் இருக்கலாம். ஏன்னா புகழ அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான குறியீடுகளை வந்து நீங்கள் காட்சிப்படுத்துறது சில வேளையில் அது குறியீடுன்ற விதத்தில் அது சரியாக இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம்.